பாரு 10 நாளா இருக்கு. நானும் விஎஸ் வாட்ஸ்அப் பண்ணல, விஎஸ் எனக்கு ஒரு நாள் கூட வாட்ஸ்அப் பண்ணாது. ஏன்னா எந்த எதிர்பார்க்கும் கிடையாது யாருக்குமே. உனக்கு புரியுதா? மற்றவங்களா இருந்தா மத்த பொண்ணா என்ன பண்ணிருக்கோம், ஏதாச்சும் ஒண்ணு தூக்கி போடலான்ட்டு நினைக்கும். நான் விஎஸ்க்கு தைரியம் சதீஷே அந்த பொண்ணு கிட்ட சொல்றேன். ஏன் நாளைக்கு பேச மாட்டோம் ஒரு நாள் அடையாப்பா நீ வேற. அப்படி இல்ல சதீஷ், நம்மளுக்கு இது மேட்டர் இல்ல. இது வந்துச்சு உள்ள. யாரு விஎஸ் சொல்லி வாய மூடல, விஎஸ் வந்துச்சு உள்ள. நீ ஒண்ணு பண்ணிருக்கணும், அம்மாதான் நீ கொஞ்சம் வில்லனா இருக்கணும் லைட்டா. கண்டிப்பா. ஆமா, நீ வில்லன், அதுதான் மரியாதை. உனக்கு புரியுதா? கண்டிப்பா. நல்லவனாவே இருந்தா வந்து இன்றைய காலகட்டத்துல யாரும் மதிக்கிறது இல்ல. அதோட அது கிளம்பி நிறைய எல்லாம் இன்னும் கண்டமா நீ உள்ள வந்து கண்டம் பண்ண யாருன்னா திட்டு அணிலுக்கு. அதோட அது கிளம்பி நிறைய எல்லாம் இன்னும் கண்டமா நீ உள்ள வந்து கண்டம் பண்ண யாருன்னா திட்டு அணிலுக்கு. விஎஸ் வந்து இப்ப என்ன சொல்லுதுன்னா, அது வந்து என்ன எதுக்கு வந்து அவர் வர வேணாங்கிறாரு, அவர் யாரு வந்து உதவி கூப்பிட்டது. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற தெளிவா கேளுப்பா, நான் சொல்ற தெளிவா கேளு. எதுக்கு வந்து அவர் என்ன வர வேணாங்கிறாரு, யார் அவர் உதவி கூப்பிட்டது, அது ஒண்ணு. டெய்லியும் காலையில வந்து என்ன திட்டி போடுறாங்க, இன்னைக்கு ஒரு நாள் விடாத நீங்க நானும் போய் போராடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன வர வேணாங்கிறாரு, அவரு வந்து இன்னைக்கு ஒரு வேலை விஷயமா போயிடுறாரு. நீங்க வந்து திட்டுட்டும் என்ன திட்டுன்னு வந்து அவர் எதிர்பார்க்கிறாரான்னு இது ஒரு இருப்பா, என்ன திட்டுன்னு வந்து எதிர்பார்க்கிறாரான்னு அது ஒரு கேள்வி கேக்குது. அப்புறம் அந்த பிள்ளைங்களை வச்சு பேச வைக்கிறாங்கிறாரு, பேச வச்சு என்ன பண்ணாரு, நேத்து வந்து நீ அனுப்புன இல்ல, நேத்து வந்து நீ வந்து சொல்லி வந்து 9 மணிக்கு மேல பேச வச்சு ஏதோ பண்றாரு, அதுவும் பண்ணல. இதுக்கெல்லாம் உனக்கு வந்து ப்ரூஃப் என்ன காட்டணும்? இன்னைக்கு நான் வந்து பேசணும்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். விஎஸ்க்கு போன் போட்டு நீ கேளு, போன் போட்டு கேளு. உனக்கு ப்ரூஃப் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அந்த புள்ள வந்து என்ன நம்பி உங்ககிட்ட பேசிருக்கு, நான் அனுமதி கொடுத்தா பேசுது, அது சொல்லிச்சு. புரியுதா? அந்த பிள்ளை வந்து என்கிட்ட பேசுது, அது வந்து நான் அனுமதி கொடுத்தா உங்ககிட்ட என்னத்தை காட்டணும்? பேசுறோம் உங்ககிட்ட பேசுறோம், நான் பேசவே இல்லையா அவகிட்ட, எனக்கு என்ன தெரியும்? அட என்கிட்ட சொன்னிச்சுங்கிற பைத்தியக்கார புண்டையாரும் கேட்டுட்டு இருக்கிற. நீதான் பைத்தியக்கார புண்டை, உன்கிட்ட சொல்லிச்சுன்னா அதை ப்ரூஃப் காட்டுறான். ஓட புண்டை முடிட்டு உனக்கிட்ட என்ன ப்ரூஃப் காட்டணும்? அந்த பிள்ளை வந்து இப்படி சொல்லுது, அவங்ககிட்ட என்ன புண்டைக்கு போய் வந்து உதவி கேட்டா, உதவி நான் உங்ககிட்ட கேட்டேனாடா கேன புண்டை? அப்பதான் நீ மாட்டிக்கிட்ட. என்ன மாட்டிக்கிட்டாரு? என்ன மாட்டிக்கிட்டேன் நானு? கமெண்ட்ல வந்து கமெண்ட்ல வந்து கேட்க சொல்லிட்டா உன்னா கேட்க சொல்லு. கேன கூதி என்ன மயிர் ஐடி முடிக்கிறீங்க, பிஎஸ் குயின் பேரை வச்சுட்டு என்னடா கிளிக்கிறீங்க? என்ன தர புடுத்துறாங்க வேலை பார்க்க? உமால வாக்கா விஎஸ் குயின் பேரை வச்சுட்டு என்னத்த நீ புடுத்துற? ஏதா உங்க பக்கம் பட்டத்துக்கு இல்லையா? அவங்க பேரை வச்சு வரமாட்டாங்களா? ஒரு அப்பனுக்கு பண்றோம். மொயால வாக்கா வந்து இப்ப விஎஸ் வருவாங்க, நீ உள்ள வரணும். மொயால வாக்கா விஎஸ் உள்ள வருவா, நீ உள்ள வரணும். உமால வாக்கா நீ உள்ள வரலன்னா சத்தா தேவையாமா உன்னை யாரா கூப்பிடுது? என் பிரச்சனை உன்னை கூப்பிட்டனா? என் பிரச்சனை உன்னை கூப்பிட்டுறா தேவையாமா உன கண்டாரோடி பையன். என் பிரச்சனை உன்னை கூப்பிட்டனா, வந்து உதவி பண்றான்னு கூப்பிட்டனா, விஎஸ் வரானு நீ என்ன மயிருக்குறா சொல்ற? ஏன்னா அந்த பிள்ளை 2 வருஷமா போராடி இருக்கிறீங்க, என்ன மயிருக்கு நீ வளர்த்து வளர்த்து சொல்ற? ஒரே வார்த்தையை வளர்த்து விட்டு அந்த ரெக்கார்டு அனுப்புறீ கேக்குறியாப்பா? கேக்குறேன். கட் பண்ண அந்த மயிர் ரெக்கார்டு வந்து அனுப்புறேன். நீங்க ஃபுல்லா கேட்டு எனக்கு கால் பண்றேன். அந்த ரெக்கார்ட்ல என்ன இருக்குது? விஎஸ் சொல்றீங்க அந்த ரெக்கார்டு அனுப்புறேன், நீ கேளு. கேட்டு வந்து ஒரு அப்பனுக்கு நீ 2 நாள் நீ தேவடியா பான இழுத்து போடுவாங்க. பாத்துட்டு செத்து போயிடுவாங்க. ஒரு பொட்ட பிள்ளை கையில செருப்படி வாங்காத புண்டைய முடிட்டு யாரா நீ வரான்னு சொல்ற? 2 வருஷம் தூக்கல்ல அந்த கஷ்டப்பட்டுக்குது, நீ யாரா வரான்னு சொல்ற? செருப்புல அடிக்கிறேன்னு நாரி பேராத கண்டாரோடி பேன எல்லாத்துக்கும் இருக்கு. நீ என்ன பிள்ளை கழிச்சா உன் கூட பட்டத்துக்கு வந்து கமெண்ட் போட வச்சியா தேவடியா பையனா? சரி புளித்தி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு அப்பனுக்கு போறதா லட்சுமி கமெண்ட் போட்டு மொயால வாக்கா தேவடியா பையா ஒரு அப்பனுக்கு பிறந்தவங்க மொபால வாக்கா அவர் ரொம்ப குயிசானவள வர சொல்றாங்க. வருவா பொட்ட கூதி மாதிரி பண்ணாரு மொபால வாக்கா. அணில் தேவடியா பையன் சூத்த அடிச்சது கூட மோசமா சூத்த அடிப்பான் கண்டாரோடி பையனா. யாரா நீ விஎஸ் என்ன மயிருக்கா வரவேணுங்கிற? யாரா நீ 2 வருஷமா கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைங்க வந்து வரவேணா பரவாயில்ல. சொல்லவே இல்லை, சொல்லலன்னு ஏத்தி போடுவான். அந்த ரெக்கார்டு அனுப்பிட்டாங்க வாக்கா, ரெக்கார்டு அனுப்பிட்டாரா? அந்த ரெக்கார்டு அனுப்புற கேட்டு கால் பண்ற. நீ ஒரு எத்தனை போட்டீங்க தேவடியா போய் அந்த பிள்ளை செருப்புல அடிக்கிறேன். நேரம் வரவேணாங்கிறதுக்கு கண்ட தேவடியா பசங்க பயந்து 2 நாளைக்கு வர 4 நாளைக்கு ஓடி போயிடுறா.
நீ யாரா சொல்றதுக்கு? அன்னைக்கு ஒரு நாள் வந்து விஎஸ் தனியா போராடி இருக்குது, உங்க கூட பிள்ளைங்க வந்து அனுப்புன. அன்னைக்கு ஏன் நீ வந்து அனுப்பல? அன்னைக்கு ஏன் நீ அனுப்பல? பயப்புண்ட நீ அந்த பிள்ளை வந்து போராடி இருக்குது, நீ வந்தீங்கன்னா பரவாயில்ல, வந்தீங்கன்னா பரவாயில்ல. டேய் பட்ட கூதி, டே 9 கூதி, டே 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்னு போன் பண்ண அவனை ஊம்பு முடிச்சா உன்னால, நிர்வாண வீடியோ போட்டான அவனை நக்க முடிச்சா உன்னால, தேவடியா பையனா எங்க சொல்லி ஊம்பிக்கிட்டு எங்களுக்காக போய்க்கிற அந்த பிள்ளை அப்படியே இருக்கு, அவட பார்த்து பேசுனா. டேய் பொட்ட கூதி முடியாதுல்ல, எது முடியாதுல்ல, டேய் மோயால ஓட்ட செருப்படி வாங்கிடுவோம், விட்டுனா நாரி போயிருவா கண்டார் ஓடி பையனா. ஒவ்வொரு கேள்வியும் அப்படி இருக்கும். போட சொல்லு பாப்பா விஎஸ் கமெண்ட். டேய் தேவடியா பையனா பாக்கலாமா மோயால ஓட்ட? பாக்கலாம்டா, தேவடியா பையா போடுறேன். டேய் பொட்டக்கூதி உம்மால ஓட்ட அமீல் சுன்னி பையனுக்கு பாக்க. டேய் நீ கமெண்ட்ல இருந்து வந்துருவா நீ மோயால ஓட்ட. மோயால ஓட்ட அப்படி நேரா ஓட்டு விட்டு போறோம். மதியம் பேச்சு புண்டை அப்படிக்குது மோயால ஓட்ட. நீ போலீஸ்காரி போன் பண்ற அட்ரஸ் புண்டை சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்னா அவ்வளவு பய புண்டையார ஆன்லைன்ல தேவடியா இப்ப விஎஸ் வந்து கமெண்ட் போற மோயால ஓட்ட நீ வரணும் உள்ள. தேவடியா பையன் இருறாங்க மோயால ஓட்ட.